எப்போ பார்த்தாலும் ஒர்க் அவுட்டு, டயட்டு, ஜிம்மு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த நான் கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு ஈசிஆர் பக்கம் வந்து வில்லேஜ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். சீரியஸா வந்து சொல்றேங்க. ரெஸ்டாரண்ட் வந்து ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சின்னதா 2 டக்கு சுத்திட்டு இருந்துச்சு. அதை 2 வீடியோ எடுத்து அது கூட போட்டோலாம் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஸ்டார்டிங் வந்து சூப் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சூப் எடுத்துட்டேன். இந்த சூப் வந்து பேர் என்னமோ சொன்னாங்க, எனக்கு மறந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த சைடு போனேன் அப்படின்னா சூப்போட நேம் வந்து இது பண்ணிக்கிறேன். பட் சூப் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்லா காரமா இருந்துச்சு. சீரியஸா சொல்றேங்க, பெப்பர்லாம் நல்லா அதிகமா போட்டு நல்லா ஸ்பைசியாவே கொடுத்துருந்தானுங்க. அதை சாப்பிட்டேன். தென் வந்து நெத்திலி ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெத்திலி ஃபிஷ்ஷும் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஹாட்டா இருந்துச்சு, சூடா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முள்ளோடயே சாப்பிட்டுருவேன். அது சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால முள்ளோட வச்சு பொலன்னு பொளந்துட்டேன். சூடா ஒன்று கடிச்சிட்டாங்க தெரியாம பொத்துருச்சு வாய். ஃபைனலா அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிர்ச்சி கபாப் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மிர்ச்சி கபாப் சிக்கனை கொஞ்சம் ஆட் பண்ணி பொளந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஜூஸியா நல்லா ஸ்பைசியாவே இருந்துச்சு. ஏன்னா பேரே மிர்ச்சி, அது கூட இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு டிப் பண்ணி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரொட்டி, தென் வந்து எக் கிரேவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெத்லி ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப், மிர்ச்சி கபாப் சிக்கன் இதெல்லாமே சாப்பிட்டு ஃபைனலா ராஜு பாய் வந்தாலே கேங் பேங் பேங் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன்.